வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 லைவ் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடுறோம். லேசா லேசா பிக் பாஸ் வீட்டுக்கு வருவது லேசா 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 வந்த பின்னும் விளையாட மறுப்பது லேசா லேசா. வேறு என்னங்க சொல்கிறது, இப்படி தாங்க சொல்லலாம். ரொம்ப மொக்கைங்க இருக்குதுங்க. விளையாடுறவங்களே விளையாட விட மாட்டாங்க. ஏதோ நண்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நண்டு கதை. ஒரு நண்டுலாம் உள்ளே போட்டாலும் ஒரு நண்டு ஏறணும், இன்னொரு நண்டு பிடிச்சி இழுக்குமா. அந்த மாதிரி விளையாட வரவங்களையும் விளையாட விடாமல் அங்கே உட்காந்து சோறு பஞ்சாயத்து தாங்க நடக்குது. சோறு எப்படி சாப்பிட்ணும், என்ன பண்ணணும், எவ்வளோ கிராசரிக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், திங்கணும், சாப்பிட்ணும், தூங்கணும். மந்த கஷாயமாக்குதுங்க. வெளியே சொன்னால் அப்படி தாங்க இருக்குது. ஆமாங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டுன்னு சொல்லக்கூடாது தான், மொக்க தான் சொல்லணும். இந்த சாச்சனாக்கு வந்து எனக்கு இந்த கிராசரி ஷாப்பிங் போகிறதுக்கெலாம் அவ்வளோ சண்டை போடுவான். என்னை அனுப்புங்க, எனக்கு இதெல்லாம் தெரியும், துவரம்பருப்பு என்னன்னு தெரியும், கடலைப்பருப்பு என்ன தெரியும், எல்லாமே பேசுவா. இப்போ சாம்பார் வெய்யுமான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போனால், அன்ஷிதா அக்கா இதுதான் சாம்பாருக்கு போடுற பருப்பா அப்படின்னு கேட்கறது. இதை விட காமெடி என்னன்னா, இவங்களை கூப்பிட்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதா, வண்டலூர் ஜூ போக சொல்லு அப்படின்னு புளிக்குழம்புக்குன்னு கேட்டுட்டு இப்போ சாம்பார் செய்கிறா. சாம்பாருக்குன்னு சொல்லிட்டு வெண்டைக்காயை கட் பண்ணி, அதுவும் வந்து பொரியலுக்கு கட் பண்ணுவோம் பாருங்க, அது மாதிரி பொடியாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு தண்ணிக்குள்ளே இருந்து எடுக்கிறா. இவ யாருங்க இவ? பொய் சொல்லலாம். பொய் என்ன சொல்லுது, எங்க வீட்ல நான் தான் பண்ணுவேன் சாம்பார். அவ வீட்ல அவ தான் சாம்பார் பண்ணுவாளா? எனக்கு சாச்சனா சொல்றாங்க இப்படி பண்ண கூடாது அப்படிங்கறாங்க. அவங்க பேசி பார்த்தாங்க, ஜென்ட்லா கிளம்பி போயிட்டாங்க. ஆமா, எனக்கு தெரியும், நீங்க சொல்லாதீங்க, இப்படிதான் எங்க வீட்ல நாங்க சாம்பார் வைப்போம் அப்படின்னு சொல்றா. இவளை எப்படிங்க கூட்டிட்டு வந்தாங்க? இவளை எங்க இருந்துங்க கூட்டிட்டு வந்தாங்க? இந்த அன்ஷிதா ரொம்ப என்ன சொல்றது, அவங்களே வெக்ஸ் ஆகி ஒரு சிரிப்பு சிரிச்சுடு சீப்போ மக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி இருந்தது. இதுல வேற அவனை ரயான் வேலை வாங்குறா பாருங்க. வாடா போடா பேசுது. ஆமா, ரயான் இதை எடுடா, ரயான் இதை இப்படி கட் பண்ணுடா, ரயான் இதை பண்ணுடானா நீ என்ன பண்றாங்க நின்றுட்டு ஒரு விஷயம் பார்க்கும்போது, போன எபிசோட்ல சீசன்ல விசித்ரா தான், அவங்க சமையல் பண்ண தெரியும், ரெசிபி தெரியும், நமக்கு ரெசிபியும் தெரியாது. அது வேற ரூட் என்னன்னா, அன்ஷிதா அக்கா கூட கூப்பிடல, அன்ஷிதா சாம்பார் எப்படி வைக்கிறது, என்னம்மா இது அக்கா சாம்பார் எப்படி வைக்கணும் சொல்லுங்கக்கா, ரெசிபி சொல்லுங்கக்கா அப்படின்னு எதுவும் கேட்கல. சாம்பார் எப்படி வைக்கணும், யார்கிட்ட வந்து என்ன பேசுகிற விஜய் சேதுபதி சார், உங்களால் தான். நீங்கள் செல்லம் கொடுங்க, வெளியில் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் என்ன வேணால் செல்லம் கொடுத்துக்குங்க, உள்ளே வந்து எல்லா கண்டஸ்டன்ஸையும் ஃபஸ்ட்டு மரியாதையாக மதிக்க கற்றுக் கொடுங்க. அந்த சாச்சனா ஃபஸ்ட்டு வெளியில் தூக்கி மக்கள் வீசணும். வெளியில் போனாதான் அவளுக்கு தெரியும், ப்ளஸ் வந்து உள்ளே இருக்கிறவங்களும் கேம் விளையாட முடியும். இல்லை, ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் அதாவது பிக் பாஸ் உள்ளே வரதுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க விஜய் டிவிக்கு, எவ்வளோ பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதில் பொறுக்கி செலக்ட் பண்ணி எடுத்தா இதில் என்ன ஒரு விஜய் டிவி தப்பு பண்ணிச்சு நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபுல்லாக இந்த விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் பிரச்சனை. சீரியல் ஆர்டிஸ்ட் இந்த பவித்ரா தர்ஷிகா, ஐயோப்பா அட்டை என்ன சொல்கிறது, அதுங்களா அட்டை கத்தின்னு பேர் படம் கூட வந்தது, அது கூட நல்லா தான் இருந்தது. ஆனால் இது வந்து இவங்களெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னே புரியலங்க. கேமே விளையாட மாட்டேங்கிறாங்க, சும்மா அந்த கேமரா முன்னாடி நின்றுட்டு. இப்போவும் அரட்டை தான். லைவ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ இந்த எபிசோடை எடுத்து ஒரு நாளும் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த எடிட்டர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா கண்டென்ட்டே இல்லாமல் என்னத்தை கொடுக்கறது. இதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் இந்த டைம்லேயும் உட்காந்துட்டு இப்போ லைவ்ல அவள் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கறதுக்கு பார்த்துட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு டான்ஸ் அப்படியே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறா. அந்த கேமராவே வந்து அத்தனை தடவை அவளையே ஃபோக்கஸ் பண்ணி அவளோட அந்த வாக்காக இருக்கட்டும், அந்த ரேம்ப் வாக் பண்ணுற மாதிரி காலிலேருந்து அவளோட ட்ரெஸ்ஸிங்ஸு, அவளோட ஹேர் ஸ்டைலு, அவளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறா. அப்புறம் சௌந்தர்யா பற்றி ஏன் பேசுகிறீங்க, சௌந்தர்யாக்கு ஏன் இத்தனை சப்போர்ட்னா, ஏங்க பர்ஃபார்ம் பண்ண வந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, மற்றவங்கள மாதிரி எதுக்காக வந்தோமோ அந்த ரோல் எல்லாம் கரெக்டாக பண்ணுது. யாரும் பண்ண மாட்டீங்க. இப்போ அவள் பாட்டை பாடி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க டான்ஸ் ஆடுறது. இப்போ உள்ள இருக்கிற அந்த கும்பலோட கோயந்தா போட்டுனுக்குறாங்க. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா கோ ஐபி இருந்து ஒரு டாஸ்க்கும் வைக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆரோவை எடுத்து ஒரு கண்ட்ரியில் அடிக்கணும். துபாய் அது மாதிரி ஒரு சில கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளே போகிறாங்க.
ஆக்டிவிட்டி ஏரியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுங்க எல்லாம் வளவலான்னு பேசுதுங்க தவிர டாஸ்க் என்னன்றதை கூர்ந்து கவனிக்கிற அந்த மனப்பான்மையும் கிடையாது. ஏன்னா ஐபிஓ வந்து யாராவது பர்ஃபார்மருக்கு த பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு தானே அது கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பாஸ்போர்ட்டில் சீலு. இப்போ வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்காகவுமே கொடுக்குற டாஸ்க்கு தான் இது. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா சூப்பராக பண்ணுவாங்க. இதில் தலைவராக வந்து சாச்சனா தான் அந்த இடத்துலையும் என்ன சொல்கிறது, எந்த வேலையுமே அவள் ஒழுங்காக செய்ய மாட்டா. இப்போ சாம்பாரை கிண்டிகிட்டு இருக்கிறா, ஒழுங்காக பண்ணுவாங்க. இதை பார்க்கும்போது உருப்படாத கோயிலில் உண்டை சோறுத்தின கதையாகுது இவங்க கதை. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பேசணுமேன்றது பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்களே எதனா புதுசாக செய்வாங்க, எதனா கொடுக்கலாம், உங்களையும் மகிழ்விக்கலாம்னு பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேதுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறோங்க. அப்போ பாட்டோடு உங்களை மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாட்டோடு உங்களுக்கு சொல்லணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு அடுத்தது பேசலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.